thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. ஒரு 3 படங்கள் தான். First வந்து Lucifer, second எம்புரான், third next film. அப்போ Lucifer, because of the success of Lucifer, we created this film. This film has ஒரு சொன்ன மாதிரி this is something very very personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதா வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்ட் வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise, or a franchise, or you cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together, and this is our blood and sweat. And the மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something, ஒரு புது கிரியேட்டிவிட்டிக்காக we can work together. So அதனால this is something very different for us. And anyway, இது ஒரு acceptance, ஒரு பெரிய acceptance இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. It's showing on the booking, not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film. Not only Priti, and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film patti jaasti pesa mudiyada. You come and watch the film. And idu madiri oru film vanda idu success ayatha நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். Because it is a beautiful industry, really a fraternity. Thousands of people are working. So ஒரு success of a film, அந்த film industry wheel turn ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். So we'll all work together, and please bless us. Okay. So thank you very much. நீங்க உங்க மாதிரி நானும் March 27th வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். So Imran, let us pray together and make it a big success. Thank you. Thank you. சார், ஒரு சின்ன கேள்வி தான் சார். 40 வருஷத்துல 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாசத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி ஆறு நீங்களா 47 வருஷம். 47 வருஷத்துக்கு அப்பா சார். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்துல அமைப்பு எனக்கு தெரிஞ்சு நீங்க டைம் டிராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சரி, 400 படம் அதான் அது ஒரு பிளெஸிங் டைம், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸிங் மாதிரி நினைச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆடியன்ஸ் கிடைச்சது. எனக்கு ஒரே ஒரு நேற்று பேசி முடிச்சாச்சு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க சார்? 400 படம் சொன்னீங்களா? அட்லீஸ்ட் ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு சாரி சார். நான் நேரம் கடந்து போறது பத்தி பேசுறேன். நேரத்தை கடத்துறதுக்காக எதுவும் பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா இருக்காங்க சார். புரியல. நேரம் கடந்து போற டைம் டிராவல் பத்தி நான் பேசுறேன் சார். இவங்க டைம் டிராவல் பண்றதுக்காக பேசிக்கிறாங்க சார். தப்பா இருக்காங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சார். டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்கு, அதனால உள்ள டைம்ல நல்லது பண்ணுங்க. ஓகே ஓகே சார். நைஸ் சார். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படிங்கிறது எனக்கு தோணுது சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் தேங்க்ஸ். வி ஹேட் அ ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெய்லர் டவுன்லோட். அதனால தான் இந்த டிலே வந்துச்சு. மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வராதீங்க சார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆமா, நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினைச்சேன், என்னடா இந்த ரேஞ்ச் நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் ஆங்கரிங் பண்றாருன்னு. அப்போதான் அவங்க பக்கத்துல பார்க்கும்போது ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்ல. ஸோ பட்
என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்ப பாலா சொன்ன மாதிரி அந்த டைம்ல ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயும் கரெக்டா ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டா இல்ல. we were still just discovering how to release our films all across the country and the world. இப்போ இந்த 6 yearsல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பத்தி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. So by the time we started Empuran, we knew இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் கரெக்டா டப்பிங் பண்ணி கரெக்டா சைமல்டேனியஸ்லா ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுங்கிறது we already had a plan. So நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே my dubbing director Bala was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I had called Bala and told him, இந்த வாட்டி I'm going to be very very particular about my dubbed versions. அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காரு the whole team. So நான் வந்து கான்ஃபிடன்ட் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க தமிழ் பேசுற ஒரு சினிமா ரசிகனா இருந்தா எம்புரான் வந்து தமிழ்லயே பாருங்க. Please watch the Tamil version. அவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்காரு தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளவு பெருசா ட்ரீம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். சோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசா ஆரம்பிப்போம். நிறைய doors for aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. So அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு பிரேயர்ல இருக்கேன். So 27th வந்து please come to the theaters, watch the film, and I hope you will like what you see. Thank you once again. ஒரு சின்ன கேள்வி சார். கேளுங்க சார். நான் படத்துல இருக்கிற சர்ப்ரைஸ் பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். ஏன்னா அதை நான் 27ஆம் தேதி தியேட்டர்லயே பார்த்துக்கிறேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ், ஆல் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ், அதுல ஏதாவது ஒரு கோடு இருக்கும்போது இவங்க எல்லாம் ரொம்ப நாளா போட்டு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் எந்த படமா இருந்தாலும் ஃபுல்லா கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமா மலையாளி சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. படம் பார்த்து நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஓகே சார். புரிஞ்சது ஒருத்தர் எந்திரிச்சு டாட்டாலாம் காமிச்சாங்க. தேங்க்யூ சார். இந்த டாட்டா காட்டுற ஆளுங்க தான் புரியவே மாட்டேங்க சார். இன்னொரு கேள்வி இருக்கு சார். ஒரு பேன் இந்தியா மூவி இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்துருக்கீங்க. ஓப்பனிங் சாங் இல்லாம ஒரு ஐட்டம் சாங் இல்லாம ஒரு படம் நீங்க எடுத்துருக்கீங்க சார். நான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். என்ன இந்த படத்துல இந்த விஷயங்கள் இருக்கு, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் சொல்லலாம் சார். இருக்கிற விஷயத்தை இப்ப சொன்ன அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? இல்ல சார், நான் அந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்க எல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன். ஓகேயான ஒரு சரியான படம், ஓகேயான ஒரு படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க அவ்வளவுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ஆமா, இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நான் எதிர்பார்க்கல சார். இதுல நம்ம வந்து